கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் வழக்கம் போல இன்று சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கு வந்துள்ளனர். அவர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உணவை மாணவர்களுக்கு பரிமாறிக் கொண்டிருக்கும் போது சத்துணவு பொறுப்பாளர் உடனடியாக அந்த உணவு கலப்பையில் இருந்தக்கூடிய சாம்பாரில் பள்ளி விழுந்ததை கண்டறிந்திருக்கிறார். உடனடியாக பள்ளி விழுந்ததை கண்டறிந்த அந்த சத்துணவு பொறுப்பாளர் அந்த பள்ளியை அப்புறப்படுத்திவிட்டு உடனடியாக மாணவர்கள் எத்தனை நபர்கள் தன்னிடம் சாப்பாடு வாங்கியிருக்கிறார்கள் என்பது குறித்து உடனடியாக யாருக்கும் உணவு அளிக்காமல் அவர் ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று பார்த்திருக்கிறார். அப்போது முதற்கட்டமாக ஒரு 60 மாணவர்கள் உணவு வாங்கி சாப்பிட்டு கொண்டது தெரிய வந்தது. உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடத்தில் சத்துணவு பொறுப்பாளர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஆசிரியர்கள் உடனடியாக அவர்களை அருகே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்போது மாணவர்களுக்கு ஒரு சிலருக்கு வாந்தி மயக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக அங்கே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் பள்ளியில் இருக்கக்கூடிய மேற்கொண்டு அந்த உணவை யாரெல்லாம் உட்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து ஆசிரியர்கள் தொடர்ந்து மாணவர்களை பரிசோதிக்கிறதுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அரசு பேருந்து மூலம் தற்போது அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஆசிரியர்கள் தகவல் தெரிவிக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது பற்றி தகவல் அறிந்திருக்கக்கூடிய பகுதி மக்கள் மற்றும் பெற்றோர்கள் உடனடியாக பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் மற்றும் சத்துணவு பொறுப்பாளர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏன் புதிய கட்டிடத்தில் மாணவர்களுக்கு உணவை வழங்கவில்லை எனவும் பழைய கட்டிடத்தில் இதற்காக மாணவர்களுக்கு இந்த உணவை வழங்கப்பட்டிருக்கிறது என குறித்து கேட்டிருக்கிறார்கள். மேலும் பள்ளியில் இருக்கக்கூடிய சத்துணவு பொறுப்பாளர் அலட்சியமாக செயல்பட்டு வந்ததாகவும் மாணவர்களுக்கு உணவு வழங்கும் போது அதனை முழுமையாக பார்வையிட்டு அதனை உணவு செய்த பிறகு அதனை மூடி வைக்காமல் அதனை வெட்ட வெளியிலேயே திறந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு விடுக்கிறார்கள். மேலும் சம்பவ இடத்திற்கு சங்கராபுரம் காவல்துறையினர் நேரடியாக சென்று பொதுமக்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து வருகிறார்கள். இது சம்பவம் தொடர்பாக கடனூர் கிராமத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. மேலும் இந்த பள்ளி விழுந்த உணவை இன்னும் எத்தனை மாணவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மாணவர்களுக்கு இது போன்ற அலட்சியத்துடன் உணவளித்த ஆசிரியர்கள் மற்றும் அந்த சத்துணவு பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது.